இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னன்னா கம்பு மசாலா தோசைங்க. நாட்டுக்கம்பு மசாலா தோசை. அதுக்கு தேவையான பொருள்களை பார்ப்போங்க. பாருங்க, மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது 1/4 கிலோங்க. நாட்டுக்கம்புங்க. நாட்டுக்கம்பு பார்த்தீங்களா, இப்படி இருக்கணுங்க. நாட்டுக்கம்பு நல்லா பாருங்கள். நாட்டுக்கம்பு இந்த கலரில் தாங்க இருக்கும். இப்படி தாங்க குருணையாக சிறுசாக தாங்க இருக்கும். நாட்டுக்கம்பை நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு நாட்டுக்கம்பு இப்போ கிடைக்கிறது இல்லைங்க, அரிதாக இருக்குது. ஏதோ ஒரு பெரிய பெரிய ஸ்டோர்களில் கிடைக்கிதுங்க. நாட்டுக்கம்பு ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. அப்புறம் கூட கொஞ்சம் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தோசை நல்ல மெதுவாக இருக்குங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோன்னா ஒரு 100 150 பருப்போடு எடுத்துக்கலாங்க. 125 150 எடுத்துக்கலாம். இந்த அளவில் எடுத்துக்கோங்க. நாட்டுக்கம்பு மசாலா தோசைங்க. நான் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. நான் ஊற வச்சு நைட்டே நான் அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ இந்த இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டுங்க. ஒரு இவ்வளோ பூண்டுங்க. அடுத்து ஒரு 5 சின்ன வெங்காயங்க மசாலாவுக்கு. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா. ஏன்னா வெங்காயமும் காரம்தான், பூண்டும் காரம்தான். 2 பச்சை மிளகாங்க. அடுத்து புதினா தழைங்க. அதனால் புதினா தழை நல்ல வாசனையாக இருக்குங்க. சமையலுங்க. நமக்கு இதை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு 3 தக்காளியை 3 தக்காளி 3 தக்காளி போதுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க. தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னி நல்லாயிருக்கும், எல்லா சட்னியும் நல்லா இருக்குங்க. மெயினாக தேங்காய் சட்னி மெயினாக வேணுங்க. அரைச்சிக்கலாங்க. தட்டி வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க லைட்டாக. கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க லைட்டாக. பொரிச்சிருச்சுங்க கடுகு. அடுத்து அந்த அரைச்சி வச்சுன்னா மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா வணங்கணுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும்.
ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து தோசை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நைஸாக போட்டால் முருகுன மாதிரி இருக்கும். அதோட சத்து பவர் கம்மியாகுங்க. எல்லா மாவுக்கும் அப்படித்தான், எல்லா தோசைக்கும் அப்படித்தான். கொஞ்சம் தடிமனமாக ஊற்றினா நல்லா இருக்குங்க. சாப்பிட நல்லா இருக்கும். நைஸாக ஊற்றினா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மசாலா எடுத்து வச்சுருக்குது இல்லைங்க, மசாலா கொஞ்சம் தடவிக்காங்க. புதினா, அந்த வெங்காயம், அடுத்து நம்ம சட்னி, இதுக்கு தோசை அப்படியே காரசாரமாக உப்பாக செம்மையாக இருக்குங்க. நல்லா இருக்கும். வாசமாக சூப்பராக இருக்கும் மசாலா. வேகட்டுங்க. எடுத்துக்கோங்க. நாட்டுக்கம்பு மசாலா தோசை ரெடிங்க. அனைவரும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நன்றிங்க, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.